பாட்டி ராகவ் கிட்ட சொல்றாங்க, அபி வீட்டுக்கு போறேன்னு சொன்னான். உனக்கும் அபிக்கும் மனஸ்தாபம் அதிகமாயிரும்னு காரணத்துக்காக நான் கிருஷ்ணா மாப்பிள்ளைய கூட அனுப்பிச்சு வச்சேன், அபிய கொண்டு போய் அவங்க வீட்டில் இறக்கி விடுறதுக்கு. ராகவ் பாட்டி கிட்ட சொல்றாங்க, கிருஷ்ணாவை எதுக்கு அபி கூட அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வண்டியை எடுத்துக்கிட்டு அபியோட வீட்டுக்கு போறாங்க ராகவ். அபின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க. அப்ப அபியோட அப்பா சொல்றாங்க, வாங்க மாப்பிள்ள வந்து உட்காருங்க. அதுக்கு ராகவ் சொல்றாரு, நான் அபி கிட்ட தனியா பேசணும். அபிய அவங்க அப்பா ரூம்ல போய் பேச சொல்றாங்க. ராகவ் சொல்றாரு அபி கிட்ட, நீ என் கூட வந்துதான் ஆகணும். அபி சொல்றாங்க, நான் வரமாட்டேன் ராகவ், என்கிட்ட நீங்க அன்பா பேசி பாசமா கூப்பிட்டாதான் நான் வருவேன். அபி கைய ராகவ் பிடிச்சி இழுக்கிறாரு. அபி ஒரு செகண்டு நில்லு. அபி, நீ எவ்வளவு அழகா இருக்கன்னு உனக்கு தெரியுதா? நீ இல்லாம உன் பேச்ச கேட்க முடியாம எனக்கு அந்த வீட்டில் இருக்கவே முடியல அபி அப்படின்னு ஃபீல் பண்ணி கன்னத்தை டச் பண்றாரு. அபி மனம் நொறுங்கி போறாங்க.